السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه والناس أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. பல துறைகளில் வியக்கத்தக்க சாதனைகளை நிகழ்த்திவிட்ட மனிதன் மன நிம்மதிக்காக ஒரு தெளிவான வாழ்வு நெறியை தேடி அன்று முதல் இன்று வரை அலைந்து கொண்டே இருக்கிறான். இந்த வாழ்வு நெறி தேடலில் சிலருக்கு இஸ்லாமிய மார்க்க போதனைகள் கிடைக்கப்பெற்று அதனை தன்னுடைய வாழ்வு நெறியாக ஏற்றுக்கொள்கின்றனர். இவ்வாறு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் காரணத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பரம்பரை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு அப்பொழுதுதான் இஸ்லாத்தினுடைய அருமையும் பெருமையும் புரியக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணம் நமக்கு பல படிப்பினைகளை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. இன்னும் சொகுசான வாழ்க்கைக்காக ஐக்கிய நாடுகள், துபாய் போன்ற நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக தம்முடைய மறுமை வாழ்க்கையை பலப்படுத்தும் விதமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களுடைய சிலரின் கருத்துகளையும் அவர்கள் இஸ்லாத்தை தழுவ தூண்டுகோலாக இருந்தது எது என்று நாம் கேட்டோம் என்றால், அவர்கள் சொல்லும் பதில் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சீன நாட்டை சேர்ந்த 2 பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணம் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் ஒரு பெண் கூறுகிறார், நான் மத நம்பிக்கை இல்லாமல் சீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போது சீனாவின் ஒரு பகுதியில் மழை பொழிந்து கொண்டிருந்தது, இன்னும் மற்றொரு பகுதியில் மழை பொழியாமல் இருக்குது. அப்போ இதை பார்த்து அந்த பெண்மணி இந்த வானத்திலிருந்து பொழிகின்ற மழையை படைத்தவன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு வருது. இன்னும் ஆச்சரியமான மற்றும் நம்ப முடியாத படைப்புகளை படைத்தவன் யார் என்றும், இன்னும் மரணத்திற்கு பிறகு என்னதான் நடக்கிறது என்று பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் இருந்தா அந்த பெண். அப்போது அந்த பெண் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறகு நான் வாழ்க்கையின் நோக்கத்தையும் வணங்குவதற்காக ஒரு கடவுளின் அவசியத்தையும் ஒரு தேவை ஏற்பட்டால் அதற்காக அந்த கடவுளை பிரார்த்திக்க வேண்டும் என்றும் யோசிக்க ஆரம்பித்தேன். மற்றும் படைத்தவனை அறியாமல் அவனை வழிபடாமல் மற்றும் அவனிடம் பிரார்த்திக்காமல் வாழ்க்கை அர்த்தமற்றதாகி விடுகிறது என்றார் மோனா என்கிற சகோதரி. ஈமான் என்ற மற்றொரு பெண்ணும் இதே கருத்தை ஆமோதிக்கிறார். இன்னும் நாம் அருந்தும் தண்ணீரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் அதை பற்றி தனது திருமறையிலே 56வது அத்தியாயத்தில் 68, 69 மற்றும் 70வது வசனங்களில் கூறுகிறான், அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் அருந்தும் தண்ணீரை பற்றி சிந்தித்தீர்களா? அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கிறீர்களா அல்லது நாம் இறக்கினோமா? லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாம் நினைத்தால் அதை உப்பு நீராக ஆக்கியிருப்போம், நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்குறான். அப்போது அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன கேட்குறான், நான் தண்ணீரை உப்பு தண்ணீராக ஆக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ தண்ணீரை, அதாவது எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், நுட்பமான முறையில் தான் படைச்சி வச்சுருக்கான். அப்போது இந்த தண்ணீர் என்பது எல்லா இடத்துலையுமே உப்பு நீராக தான் இருக்குமான்னு சொன்னால் கிடையாது. அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் அந்த நிலத்திற்கு தகுந்த மாதிரி தான் தண்ணியை படைச்சிருக்கான். அப்போது ஒரு இடத்துல உப்பு கூடியும், இன்னொரு இடத்துல உப்பு சமமாக, இன்னொரு இடத்துல கம்மியாக, அந்த மாதிரி அந்த நிலத்திற்கு தகுந்த மாதிரி படைச்சிருப்பான். அப்போது அல்லாஹ் இதில் நான் அதில் நினச்சா உப்பு நீராக ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லாத்துலேயுமே சமநிலையோடு அல்லாஹ் படைக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறான். இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு அருகிலுள்ள பகுதியில் நிலத்தடி நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த மக்கள்லாம் மிகவும் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம். அதில் சில மக்கள் இந்த நிலத்தடி நீருக்காக வேண்டி அதிகமான பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சில மக்கள் தன்னுடைய வீட்டையே அந்த தண்ணீருக்காக வேண்டி மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவை எல்லாமே
அல்லாஹ்விடத்தில் இருந்து அவர்களுக்கு இறக்கப்பட்ட சோதனை என்றாலும் அந்த இடம் இப்போ பழைய நிலைமைக்கு இருக்கிறது அப்படின்றது, அந்த பழைய நிலைக்கு திருப்புறது அப்படின்றது யாரால முடியும்? அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும். அப்போது நம்ம இடத்துல தண்ணீர் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு நம்ம அல்லாஹ் இடத்துல நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அந்த இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 67வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் கூறுகிறான். குல் அரஐத்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன் ஃபமன் யஅதீக்கும் பிமாஇன் மஈன். உங்கள் தண்ணீரை வற்றிவிட்டால் ஊறி வரும் நீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தண்ணீரை என்னால் மட்டும்தான் அதை ஊற செய்ய முடியும் அப்படின்றத அல்லாஹ் நம்மளுக்கு புரிய வைக்கிறான். இப்போது ஒட்டகத்தினுடைய படைப்பை நம்ம எடுத்துட்டோன்னா, ஒட்டகம் என்பது ஒரு ஆச்சரியமான, இன்னும் அழகான, ஒரு கம்பீரமான ஒரு படைப்புனே நம்ம சொல்லலாம். அது வந்து தண்ணீர் அந்த கொளுத்தும் கோடை வெயிலிலும் கொதிக்கும் பாலைவன மணலிலும் தண்ணீர் மற்றும் உணவு இல்லாமல் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கக்கூடியதாக சக்தி பெற்றதாக இருக்குது. இன்னும் தண்ணீர் இல்லாமல் 4 முதல் 5 நாட்கள் வரையும், இன்னும் அதற்கு ஏதாவது சாப்பிட கிடைச்சிது அப்படின்னா அது வந்து ஒரு 10 மாதங்கள் வரையும் உயிரோடு இருக்கக்கூடிய சக்தியை வந்து அல்லாஹ் அதற்கு கொடுத்துருக்கான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழகான படைப்பை படைக்குவதற்கு யாரால முடியும்? அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் 88வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் கூறுகிறான். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? இன்னும் பின்வரக்கூடிய வசனங்களில் கூறுகிறான். 18, 19 மற்றும் 20வது வசனங்களில் கூறுகிறான். வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத். வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். மலைகள் எவ்வாறு நாட்டி வைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? வ இலல் அர்தி கைஃப சுதிஹத். இன்னும் பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? அப்போது இந்த தண்ணீர் மற்றும் ஒட்டகத்தை மட்டும் நம்ம வந்து அல்லாஹுடைய சிறந்த படைப்புன்னு எடுத்துக்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் அனைத்தும், ஏன் இந்த உலகமே அல்லாஹுடைய ஒரு படைப்பாக தான் இருக்குது. அதுவும் மிக சிறந்த, மிக அழகான படைப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி வானங்கள், பூமி, மலைகள், இவை எல்லாத்தையும் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான் அப்படின்றத இதில் சொல்லி காட்டினான். அப்படி தானே? அப்போது அந்த அல்லாஹ் படைக்கிற அந்த விஷயத்தை நம்மளால் அறிவில் கூட சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படி தானே? அதே மாதிரி அல்லாஹ்வின் படைப்புகளை பார்த்து அதை பற்றி சிந்தித்து ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் கூறுகிறான். இன்னும் அவனது படைப்புகள் பற்றி சிந்திப்பதற்காக குர்ஆனில் பல இடங்களில் விளக்குகிறான். இவ்வாறு அவனது படைப்புகளை உன்னிப்பாக கவனித்து அல்லாஹ்வை ஈமான் கொண்ட இரு சகோதரிகளின் மனமாற்றத்தில் நமக்கு பல படிப்பினைகள் உள்ளன. அவற்றில் முக்கியமானது, ஏதோ வல்ல அல்லாஹ்வின் கருணையால் நமக்கு வம்சாவளியாக இஸ்லாம் எனும் அருட்கொடை கிடைத்துவிட்டது என்று இருந்து விடாமல் நம்முடைய நம்பிக்கைகளில் இஹ்லாஸை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நம்பிக்கை மறுமையில் பயன் தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இறைதூதர் அவர்களே, மறுமை நாளில் தங்கள் பரிந்துரைக்கு தகுதி படைத்த மனிதர் யார் என்று நான் கேட்டபோது, மறுமை நாளில் மக்கள் அனைவரிலும் என் பரிந்துரைக்கு தகுதி பெற்றவர் யாரெனில், உள்ளத்திலிருந்து தூய்மையான எண்ணத்துடன் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகிறாரோ அவரே ஆவார் என்று கூறினார்கள். இது புகாரியில் 99வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. இன்னும் அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து அதை வந்து அந்த படைப்புகளை மட்டும் பார்த்து நம்ம வியந்துட்டு இருக்காம, அல்லாஹை படைப்பதில் நம்ம வந்து என்ன பண்ணணும்? இஹ்லாஸாக இருக்கணும். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு மார்க்கத்தை தந்துட்டான், போதும், இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாம அல்லாஹ்வின் மீது இஹ்லாஸோடு நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் மனித படைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து தாயினுடைய கருவறையில் இருக்கும்போதே அதற்கு வந்து கை கால்கள் கொடுத்து அதனுடைய உறுப்புகளை கொடுத்து, இன்னும் அதை வந்து எப்படி இயக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான்? முடிவு செய்யக்கூடியவராக இருக்கிறான். இன்னும் அந்த படைப்புகள் வந்து மிக அழகானதாகவும், அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளையுமே அழகானதாகவும் அல்லாஹ் ஆக்குறான். மற்றும் எப்படி சகோதரிகள் இறைவனின் படைப்புகளை கொண்டு வல்ல ரஹ்மானின் ஆற்றலை உணர்ந்தார்களோ அதே போலவே நாமும் இறைவனின் படைப்புகளை கொண்டு அவனை ஈமான் கொள்ளாத மற்ற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எடுத்துரைத்து அவர்களது சத்தியத்தை புரிய வைக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அவன் காட்டித்தந்த வழியில் வாழ அருள் செய்வானாக என்று கூறியவளாக
எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.